கடைசி காலம் வந்துவிட்டால் பெண்களிடத்தில் இருந்து வெட்கம் எடுபட்டு போய்விடும். பெண்களிடத்திலே இருந்து வெட்கம் எடுபட்டு போய்விடும். அந்த வெட்கம் எடுபட்டு போய்விட்டால் அதனால் ஏற்படுகின்ற விபரீதம் என்னது? காசியாத்துன் ஆரியாத்துன். அவர்கள் பாதையிலே போவார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், நான் ஆடை அணிந்துதானே செல்கிறேன் என்றானால் அவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் ஆடை அணியாதவர்கள் மாதிரி அணிந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அரைகுறையான ஆடைகளோடு நடமாடுகின்ற பெண்கள் உலகத்திலே அதிகரிப்பார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய உம்மத்தை நினைத்து நான் அஞ்சுகின்ற ஆக பயங்கரமான ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால், ஒரு படைப்பு இருக்குமாக இருந்தால், அது ஆடை அணிந்தும் அணியாத இந்த அமைப்பிலே இருக்கின்ற பெண்களுடைய பித்னாவை இந்த உம்மத்தின் ஆண்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெண்களுடைய பித்னாவை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், பெண்களுடைய பித்னாவை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன். காரணம், பனு இஸ்ரவேலர்களுடைய குழப்பத்தின் ஆரம்பமே பெண்களுடைய பித்னாதான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் விரும்புகிறது, மார்க்கம் விரும்புகிறது, ஒவ்வொரு மனைவியும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக வேண்டி மிகவும் தகுதியான இடமும் தகுதியான நபரும் தன்னுடைய கணவர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் எல்லா பெண்மணிகளும் தன்னை அலங்கரிப்பார்கள். யாரிடத்தில்? தன்னுடைய கணவனிடத்தில். இதனால்தான் ஒரு யுத்த காலத்திலே இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரமாகி விடுகிறது. அந்த மதீனாவுடைய போர்டர், மதீனாவுடைய எல்லை நெருங்கியதும் ஒரு வாலிப சஹாபி அவசரமாக தன்னை தயார்படுத்துகிறார். அவசரமாக ஓடச் செல்கிறார், ஓடுவதற்கு நாடுகிறார். கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ வாலிபரே, ஐன தத்தஅஜ்ஜல், ஏன் இவ்வளவு அவசரம், எங்கு அவசரமாக போகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் புதிதாக திருமணம் முடித்தவன், நீண்ட நாள் மனைவியை பிரிந்திருக்கிறேன். அந்த ஆசையில், அந்த அவாவில், அந்த ஆக்கத்தில் நான் என்னுடைய மனைவியை சந்திக்கும் நோக்கத்தில் விரைய போகிறேன் என்று சொன்னதும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால், உன்னுடைய மனைவியை நீ சந்திப்பதற்கு முன்னால் அவளுக்கு நீ தூது அனுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நன்மாராய செய்தியை முன்கூட்டியே நீ அனுப்பி வைத்து விடு. காரணம் என்ன தெரியுமா? அந்த செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைகின்ற அந்த மனைவி தன்னுடைய சிக்கி இருக்கின்ற தலையை கொஞ்சம் சீவிக்கொள்ளட்டுமே, அசிங்கமாக இருக்கின்ற ஆடைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளட்டுமே. உன்னுடைய வருகைக்காக நீ அவளை பார்த்தால் அழகான ஒரு அமைப்பில் அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளட்டுமே. நீ அவளிடத்திலே நெருங்கினால் அழகான ஒரு சுவாசத்தை, உன்னுடைய மூக்கு அவளிடத்திலே இருந்த ஒரு வாசனையை உணரட்டுமே, அது சுவாசிக்கட்டுமே. எனவே அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக வேண்டி நேரத்தோடு செய்தி அனுப்பிவிட்டு நீ நுழையக்கூடாதா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மறைமுகமாக எதை உணர்த்துகிறார்கள்? ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவன் பார்க்கும் பொழுதுதான் அழகாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். விதம் விதமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளைக்கும் விதம் விதமான ஆடைகளால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், என்னுடைய மனைவி அதிகமாக அவளை அலங்கரிப்பது எனக்கு முன்னாலா, அல்லது வெளியே திருமணங்கள், வெளியே பங்கன்கள், வைபவங்கள், அல்லது கடை தெருவுகள், இது போன்ற விழாக்களுக்கு அவள் செல்லுகின்ற பொழுது அலங்கரிப்பது அதிகமா? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு திருமணத்திற்கு நாம் தயாராகிறோம், எங்களுடைய மனைவி தயாராகிறாள். அவள் தயாராகின்ற அந்த அறையிலே இருந்து வெளியே வருவதற்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்கிறாள்? எதற்காக? எத்தனை ஆபரணங்களால் தங்களை அலங்கரிக்கிறாள்? எத்தனை விதம் விதமான கிரீம் வகைகளை பூசுகிறாள்? கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? அட, எனக்கு காட்டாத அழகை யாருக்கு காட்டுவதற்காக வேண்டி இவள் தன்னை அலங்கரிக்கிறாள்?
எதற்காக வேண்டி? போகின்ற வருகின்ற ஆடவர்கள் ஆம்பளைகள் தன்னை பார்த்து ரசிக்கட்டுமே, தன்னை பார்த்து ஏங்கட்டுமே என்பதற்காக வேண்டி ஆடை அணுகிறாளா, தன்னை அலங்கரிக்கிறாளா? இவள் நரகத்திற்கு சொந்தமான பெண்மணி, நரகத்துக்குரிய பெண்மணிகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே 180% மனைவி மக்கள் தன்னுடைய கணவனை விட, தன்னுடைய கணவனை அலங்கரித்து அழகு பார்ப்பதை விட பிற ஆடவர்களுக்கு தன்னை அழகாக காட்டுவதில் தான் மும்முரமாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.